சென்னையில் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆதரவு திரட்டிய நபர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆதரவு திரட்டிய நபர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ரஹீம் தடை செய்யப்பட்ட அமைப்பான ஹிஸ்புத் தஹ்ரீருக்கு ஆதரவு திரட்டி ஆட்சேர்த்ததாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னையில் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆதரவு திரட்டிய நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை ராயப்பேட்டையில் ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்ததாக ஒரு வழக்கை என்ஐஏ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் 10க்கும் மேற்பட்டோரை ஏற்கனவே என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கு விசாரணை இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இதற்கிடையில் இந்த அமைப்பிற்கு ஆதரவு திரட்டியதாக சென்னையில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரைச் சேர்ந்த ரஹீம் என்பவரைத்தான் ஆர்கே நகர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய தர்கா மசூதிகளுக்கு சென்று இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை பற்றி பேசி ஆட்கள் சேர்க்க முயன்றதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இவருடைய வீட்டில் சோதனை நடத்திய போது தடை செய்யப்பட்ட அமைப்பு தொடர்பான புத்தகங்களும் அதே போல இந்து அமைப்புகள் தொடர்பான புத்தகங்களும் வீட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து கத்தி ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இவரிடம் விசாரணை நடத்திய போது கத்தி எதற்காக மறைத்து வைத்திருந்தாய், என்ன காரணம் என்ற குறித்து விசாரித்த போது விநாயகர் சதுர்த்தியையொட்டி இஸ்லாம் அமைப்பைச் சேர்ந்த சிலர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வாழ்த்து தெரிவித்த நபர்களை கொலை செய்வதற்காக தான் கத்தி வைத்திருந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று இது போல தடை செய்யப்பட்ட அந்த அமைப்பிற்கு ஆட்கள் சேர்க்க முயன்றதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவருடைய செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய கால் ரெக்கார்ட்ஸ் ஆய்வு செய்யக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஆர்கே நகர் போலீசார் இவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை போலீசார் கைது செய்யக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு என்பது என்ஐஏவுக்கும் மாற்றுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.